கொண்டோ கத்தோர் தம்முயிர்க்கு மீள்நடியா சேரச்சமைத்தவர சீர்வஜரபூஷணம் என்னும் பேர் இக்கலை கேட்டார் பில் திருமாமகள் தான் சீரருளத்தமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மயம் வழி ஒழிந்தன அனைத்தேன் பொன்மயம் மெய் வழி நியமிக்கோர் பெருமயம் ஆரணம் வல்லவர் அமரு நன்னெறியையும் நாரணந்தாள் தரு நற்குரு நிதியும் கோதிலானவர்கள் தூயமா குருவின் பதமா மலர் பணிபவர் தன்மையும் தீரில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்னி எடுக்கும் படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னும் நிலை பெரு இன்பொருள் தன்னையும் அசவிலா வேதமதனுள் அனைத்தையும் வஜனபூஷண வழியால் அருளிய மறையவர் சிகாமணி அன்புகள் முடும்பை இறைவன் எங்கோன் உலகாரியன் தேன்மலர்ச்சேவடி சிந்த செய்பவர் மாநிலத்தில் இன்பம் இனிதை வாழ்பவரே. சாட்சா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான பெருமாடு நிர்கேதுக்கு கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகவதோத்தமர்களோட உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் பிள்ளைலோகாச்சாரியார் அருளி செய்த ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே கீழே நாம் 2 பிரகரணங்கள் அனுபவித்து முடித்தோம். அதாவது 243வது சூத்திரம் வரையும் 2ஆம் பிரகரணம் முடிவுற்றது. அது நேற்றைய தினம் அனுபவித்தோம். அதாவது என்ன அப்படின்னால், முதல் பிரகரணத்திலே பெரிய பிராட்டியாருடைய பிரபாவங்களையும் புருஷகார வைபவஞ்ச, அதற்கு பிறகு உபாயத்தின் தன்மையும் சாதனச்ச கௌரவம், உபாயத்தினுடைய உபாயமாயிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரபாவத்தையும் சொல்லி முடித்தார். அதிலே 243வது சூத்திரத்திலே எப்படி அனுபவிக்கிறார் பிள்ளலோகாச்சாரியார், அதாவது இந்த பிரபன்னன் யார், பிரபன்னன்னா யாரு கீழே சொன்னேன். எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்றிருக்கக்கூடியவன் அவன்தான் பிரபன்னன். மற்ற உபாயங்கள் அதாவது கர்ம ஞான பக்தி முதலான உபாயங்களை விட்டு எம்பெருமானே உபாயம் என்றிருக்கக்கூடிய அந்த உபாயமும் அவனே, உபேயமும் அவனே, வழியும் அவனே, பலனும் அவனே என்று கீழே காட்டிய பிரபன்னர்கள் அனுசரிக்க வேண்டிய அனுஷ்டானம் தினசரி வாழ்க்கை அப்படிங்கிறத என்னன்னு முதல்ல சொன்னார். எப்படி சொல்லணும், அதாவது எல்லா வரிசையாக சொல்லிட்டே வந்தாரா, வரிசையாக எப்படி இருக்கணும்னு, இப்படி சர்வ பிரகாரத்தால் என்று ஆரம்பித்து அவ்வளோ பெரிய சூத்திரத்திலே ஆச்சாரியன் சிஷ்யன் எல்லா லட்சணங்களையும் சொல்லி அதற்கு மேலே இப்பொழுது வாக்கியம் 244வது வாக்கியம். இது 2ஆம் பிரகரணம் ஆரம்பம், 3ஆம் பிரகரணம் ஆரம்பம். இந்த 3ஆம் பிரகரணத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த 3ஆம் பிரகரணம் எதை பற்றி தெரிவிக்கிறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த 3ஆம் பிரகரணம் எதை பற்றி நமக்கு காட்டி கொடுக்கிறார் பிள்ளலோகாச்சாரியார் அப்படின்னால், இந்த தினசரி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போன கீழே எல்லாத்தையும் சம்சாரிலே கண்டால் சர்ப்பத்தை கண்டால் போலையும், சிஷ்யனை கண்டால் ஆத்ம வஸ்துவை கண்டால் போலையும், இப்படி கீழே சொல்லிட்டு தரணும். அதிலே லட்சணங்கள் என்னென்ன வழிகளில் கடைபிடிக்கணும் சொல்லும் பொழுது முதலிலே இது மங்களாசாசனத்தை, எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கை, அதாவது எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகை. மங்களாசாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு மங்களத்தை ஆசாசித்தல், அதாவது எம்பெருமான் மேலே அளவு கடந்த காதலினாலே அல்ல அளவு கடந்த பக்தியினாலே அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுதல். அது தேவரீர் பல்லாண்டுகளாக எழுந்தருளிருக்க
இப்போ சாதாரண ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அது புரிஞ்சுக்கலாம் விஷயத்துக்கு. அதாவது சாதாரண லாங்குவேஜ் மொழி இருக்கே, அது யாரான சாமானியமானவர்கள் அவள் என்ன சொல்லுவா, கோவிலை பார்த்து சாமியை பாத்தியான்னு கேட்பா ஒரு வார்த்தை. கொஞ்சம் விலட்சணம் தெரியவா சாமியை கும்பிட்டியான்னு கேட்பா. அதே விலட்சணம் தெரியவா கொஞ்சம் விலட்சணமான ஞானம் உடையவா சுவாமியை சேவித்தேடா அப்படின்னு கேட்பா. அதற்கு மேலே இன்னும் விசேஷமாக இருக்கிறவா ஆச்சாரிய புருஷார்கள் பெரிய ஜீயரெல்லாம் சுவாமி மங்களாசாசனம் ஆச்சா, தேவரி பெருமாளை சேவிச்சாச்சா, மங்களாசாசனம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்பா. அந்த மங்களாசாசனம்னா எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகை. நாம் எம்பெருமானை சேவிக்கும் பொழுதும் எம்பெருமானுடைய திருமேனி அழகை அனுபவிக்கும் பொழுதும் அவனுடைய குணானுபவங்களையும் என்ன பண்ணணும், அவன் மேலே பாடுகை என்பதுதான் அவனுக்கு தேவரீர். அதுதான் பெரியாழ்வார் தொடங்கும் பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவில் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயிலில் வளமார்பினில் வாழ்கில் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று முதலிலே இந்த பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் அல்லவா எம்பெருமானுக்கு. இப்போ என்ன கேள்வி, பெரியவர்களாக இருப்பவர்கள் சிறியவர்களுக்கு பண்ணுவது ஆசீர்வாதம். யாரும் ஒரு பெரியவாளை போய் சேவிச்சா அவர் சௌக்கியமாறு க்ஷேமாறு ஆயுள் ஆரோக்கியத்தில் ஐஸ்வர்யத்தோடு இரு அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆசியை வழங்குகின்றது. இப்போ வயதிலேயோ ஞானத்திலேயோ சிறியவர்கள் பெரியவாளை பார்க்கும் பொழுது மங்களாசாசனம் அப்படின்னு வார்த்தையை போடுறார் புள்ளலோகாச்சாரியார். அது சொரூபமா அல்லது சொரூப விருத்தமா, அது நம்முடைய தகுதிக்கு தக்கதா, நாம் பெரியவர்களை சர்வேஸ்வரனான எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுவது சரியா? ஏன்னால் அவன் அறப்பெரியவன், நம்மளோட குலத்திலே தாழ்ந்தவன், பிறவிலே தாழ்ந்தவன், செயல்களிலே தாழ்ந்தவன், சொற்களிலே தாழ்ந்தவன், நாம் போய் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுண்டு அதை மங்களாசாசனம் சொரூப விருத்தமா என்று கேட்டுண்டு சொரூப விருத்தம் இல்லை என்று இந்த 2-3வது பிரகடனத்தில் பிள்ளலோகாச்சாரி அர்த்த நிர்தாரணம் பண்ணுறார். அதனால தான் மணவாள மாமுனிகள் மற்ற எல்லா ஆழ்வார்களுக்கும் எம்பெருமான் மேல் பரிவு இருந்தது. ஆனால் பரிவிருந்தால் கூட முதலிலே பரிவை மிக மிகுதியாக வெளியிட்டவர் யாரு? பெரியாழ்வார் அல்லவா? ஆகையாலே பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தோர பட்டர்வீரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வார் அவருக்கு திருநாமம், விஷ்ணுஜித்தம் அவருக்கு பெரியாழ்வார் திருநாமம். ஏன்? பெருசா வயசுல பெரியவரா, அறிவிலே பெரியவரா, இல்லை சைஸில் பெரியவரா? இல்லை இல்லை இல்லை, எம்பெருமானுக்கு பரிவதிலே பெரியவர். பொங்கும் பரிவு, அப்படி ஆற்றிலே வெள்ளமெடுப்பது போல அப்படி பரிவு பொங்கி பொங்கி பல்லாண்டு பாடினார் அல்லவா? ஆகையினாலே மங்களாசாசனம் சொரூப விருத்தம் அன்று. சொரூப விருத்தமான கேள்வி, சொரூப விருத்தம் அன்று. சொரூபம்னா இது தன்னுடைய தகுதிக்கு சேருமா? எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது நம்முடைய தகுதிக்கு தகுமா என்று கேட்டு தகும் என்று அர்த்த நிர்தாரணம் பண்றார் இந்த 3வது பிரகடனத்திலே. ஆரம்பிக்கிற சூத்திரத்தை சொல்றேன். முதல்ல 244வது வாக்கியம். மங்களாசாசனம் சொரூப விருத்தம் அன்னோ எல்லில் ஞானதசையில் ரக்ஷகபாவம் தன் கப்பில கிடக்கும் பிரேமதசையில் தட்டுமாறி கிடக்கும். இந்த காலட்சேபம் கேட்டுட்டு கேளு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லாரும் சீவஜன பூஷண புஸ்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புஸ்தகத்து பக்கத்திலேயே மார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் கேட்டது, இந்த விஷயம் சுவாமி சொன்னார், இப்படி இருக்குது அப்படின்னு பக்கத்தில் சீவஜன பூஷண புஸ்தகம் கிடைக்கிறது. அதை வாங்கிக்கோங்க. வியாக்கியானத்தோடு இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் மூலமாவது கையில் வச்சுக்கோங்க. அதை சேவிச்சுட்டே வந்தால் நான் சொல்கிற சூத்திரமும் உங்களுக்கு சந்தை சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிடுறது.
நீங்கள் காதில் கேட்டதினாலே அந்த எழுத்தில் இப்போ புஸ்தகத்தில் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த புஸ்தகத்தை குறிச்சிக்கலாம், முக்கியமான விஷயங்கள் இருந்ததுன்னா குறிச்சிக்கலாம். அதுக்காகத்தான் இப்படி நான் ஒரு யோஜனை சொல்கிறேன். அதை இதுவரை புஸ்தகம் இல்லாதவர்கள் வெறுமை கேட்டுட்டு போகக்கூடாது. வெறுமை ஏதோ சுவாமி சொன்னால் நம்மளும் கலந்துனோம் கேட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு பக்கத்தில் குறிப்பெய்தான் இன்னைக்கான ஒரு நாள் நமக்கு திருப்பி சொன்னது என்னது அப்படின்னு எடுத்தால் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அதனால் எல்லோரும் சிவஜபூஷண புஸ்தகத்தை வாங்கி கொண்டு அடுத்த உபன்யாசத்திலாவது அதிலே தொடங்கவும். அதற்கு மேலே அதாவது இப்போ வருவோம். இந்த ஸ்வரூப விருத்தம் அன்றோ என்னில் இப்போ விளக்கம் சொல்கிறார். தாழ்வுகளுக்கெல்லாம் சுவாமி மணவாள மாமனிகள் வியாக்கியானம் இல்லைன்னா ஆச்சாரிய ஹிருதயமோ அல்லது ஸ்ரீவஞ்சன பூஷணமோ நம்மால் ஒரு எழுத்து கூட புரிஞ்சு கொள்ள முடியாது. அது மணவாள மாமனிகள் தெள்ளியதா நம்பிள்ளை தெள்ளாரிஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் போலே நமக்கு மணவாள மாமனிகள் வாய்த்தது நாம் செய்த பாக்கியம். அவர் சொல்லலைன்னா இந்த அர்த்தங்களெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் அந்த வியாக்கியானத்தை சேவிக்கிறோம். மணவாள மாமனியுடைய திருவடிகளை நாம் வணங்குகிறோம். அதற்கு மேலே தாழ்வுகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டானாய் யாரு? சர்வேஸ்வரன். தாழ்வுன்னா என்ன? குற்றம் பாபம் அதெல்லாம் சொல்கிறோமோ தாழ்வு. அந்த தாழ்வுகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டாதவனாய் மங்களங்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாய். மங்களங்கள் யார்கிட்ட அவன்கிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட மங்களுக்கெல்லாம் அனைத்துக்கும் ஒரே இருப்பிடமானவரும் தன்னை தவிர்ந்த அனைத்தையும் காப்பவனாக அன்றோ. இப்போ 3 விஷயம் சொல்றார். அதாவது தாழ்வுகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டானவன். நாம் எல்லாம் தாழ்விலே இருப்பவர்கள். குணத்திலே தாழ்வு, செயலி தாழ்வு, சொல்லி தாழ்வு, எல்லாத்திலையும் தாழ்ச்சி உடையவர்கள் நாம். அவன் எப்படி? இந்த தாழ்வுக்கெல்லாம் எதிர்த்தட்டாய் இருப்பவன். அதற்கு மேலே மங்களங்கள் அனைத்துக்கும் ஒரே இருப்பிடமானவன். அதற்கவிர தன்னை தவிர்ந்த அனைத்தையும் காப்பவனாக ஒன்றோ சர்வேஸ்வரன் இருப்பது. இப்படி இருக்கும் அவனை கொண்டு தனக்கிருக்கும் தாழ்வுகளை போக்கி இல்லாத நன்மைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டியவனாய் அவனால் ரட்சிக்கத்தக்கவனான இந்த ஜீவாத்மா, இந்த ஆத்மா அவன் எல்லாம் நிரம்பியவன். நாம் எம்மோ தாழ்வுகளுக்கெல்லாம் தாழ்வா இருப்பவன். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு தன்னை காப்பவனான எம்பெருமானுக்கு தான் மங்களங்களை விரும்புதல். தன்னை ரட்சிக்கிறான் அல்லவா? ஏதாவது தாழ்வுகளை எல்லாம் போக்கி தாழ்வுகளை எல்லாம் நீக்கி தனக்கு இருக்கும் தாழ்வதை போக்கி எல்லா நன்மைகளையும் உண்டாக்கி காப்பாற்றுபவனான அவனுக்கு, யாருக்கு? சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகை, மங்களங்களை விரும்புகை. அதனாலேயே தாழ்ந்த காக்கத்தக்கவனாயிருக்கும் தன் சொரூபத்துக்கு முரண்பட்டதென்றோ என்கிற ஐயத்தை கூறுகிறார். மங்களாசாசனம் சொரூப விருத்தமன்னோ என்று. மங்களாசாசனம் சொரூப விருத்தமாச்சே. ஏன்னா நம்மள தாழ்வில் இருக்கோம், அவன் உயர்ந்தவனா இருக்கான், அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அந்த வாத்தியை போக்குகிறார். இப்படிப்பட்ட சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சந்தேகத்தை தீர்க்கிறார் வாக்கியத்தின் மேல் பகுதியாலே. அதாவது 2 தசை, ஞான தசை, பிரேம தசை. அறிவினால் எம்பெருமானை உணர்வது, அதற்கு பிறகு காதலினால் எம்பெருமானை உணர்வது. பிரேம தசை 2 தசை. என்னது? ஒன்று ஞான தசை. ஞான தசை என்ன? எம்பெருமானை அறிவின் பூர்வமாக அறிவின் மூலமாக எம்பெருமானை உணர்வது ஞான தசை. அதற்கு மேலே எம்பெருமான் மேலே அளவு கடந்த காதல், அதாவது பக்தி, களவு கடந்த காதல் கொள்வது 2வது வகை. இப்போ 2 வகை சொல்றார் புள்ளலோகாச்சாரியார். ஞான தசை, அடுத்ததாக பிரேம தசை. தசை என்றால் காலம், நடக்கும் இடம், நிலைன்னு அர்த்தம். அப்போ ஞான நிலை, பிரேம நிலை, 2 நிலை. அப்போ இது ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னால், அதாவது ஞான தசையாவது அகார உகார மகாரங்கள், அகார உகார மகாரங்கள் ஆகிய 3ம் சேர்ந்த ஓங்காரமாகிய பிரணவத்திலே, திருமந்திரத்திலே
பிரணவம் சொல்றார்மோனோ, ஓம் என்பது பிரணவம் அல்லவா? அந்த பிரணவத்திலே 3 எழுத்து இருக்கிறது. அதற்கு 3 எழுத்து ஆ ஊ மா என்று எழுத்து. அதற்கு அடுத்தபடியாக ஆயா என்கிற ஒரு 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கட்டும். அப்படி இந்த அதாவது ஆ என்கிற எழுத்தினாலையும் மா என்கிற எழுத்தினாலையும் ஊ என்கிற எழுத்தினாலும் சொல்லப்படுகின்ற 3ம் சேர்ந்த பிரணவத்தின் சொல்லுகிறபடியே அகாரவாச்சனான எம்பெருமானே ரட்சிப்பான் என்றும் மகாரவாச்சனானதான் அவனாலே காக்கப்படுபவன் என்றும் தெளிவாக கண்டு அனுசந்திக்கும் நிலை. அவன் ரட்சகன், அவனால் ரட்சிக்கப்படுகின்ற பொருள் இந்த ஆத்மா அப்படிங்கிறத அறியணும். அதுதான் ஞான தசை. இப்ப யார் ரட்சகன்? எம்பெருமான் ரட்சகன். இவன் யாரு? எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுபவன். இது எப்படி? இந்த 2 ஞான தசை. இந்த 2 ஏற்பட்டதானால் எம்பெருமான் ரட்சகன், நாம் ரட்சிக்கப்படும் பொருள் என்பது என்கிற உணர்வு என்கிற ஞானம் ஏற்பட்டதானால் அதற்கு ஞான தசைன்னு பேர். அதற்கு பிறகு பிரேம தசை. தன்னுடைய தீமைகளை போக்கிக் கொள்வதற்கும் நன்மைகளை அடைவதற்கும் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மத்தியில. இது திருவாய்மொழி 5ஆம் பத்து 8ஆம் பதிகம் 6ஆம் பாசுரத்திலே. என்னுடைய துன்பங்களை போக்கினாலும் சரி, களைவாய் துன்பம் களைவாய் களையாதொழிவாய். என்னுடைய துன்பத்தை போக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் எம்பெருமானே தேவரீருடைய திருவடிகளை தவிர்த்து வேறு ஒரு இடத்திலே கண் வையேன் என்கிறார் ஆழ்வார். அங்கே களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மத்தியிலேன் என்கிற பாசுரத்தில் படியே தன்னுடைய தீமைகளை போக்கிக் கொள்வதற்கும் நன்மைகளை அடைவதற்கும் எம்பெருமானே தக்கவன் என்று எண்ணுகையாலே காக்கும் தன்மையும், அதாவது எம்பெருமானுடைய ரட்சகத்துவத்தையும், எம்பெருமானாலே காக்கப்படுபவனான இந்த ஜீவாத்மாவுடைய தன்மையும் அவையவை இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கும். இதுதான் ஞானதசை. ஞானதசைனா என்ன? எம்பெருமானே, அதாவது காக்கும் தன்மையும் உடையவன் அவன்தான், அவனாலே காக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே. ஆக இதுக்கு பேரு ஞான நிலை. அதுக்கு அடுத்தது பிரேமதசையாவது எம்பெருமானுடைய அவயவ அழகு, எம்பெருமானுடைய மென்மை, எம்பெருமானுடைய குணங்கள் ஆகியவற்றை எண்ணி எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வருமோ, ஐயோ இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு திவ்ய சௌந்தரியங்களாகவும் அவ்வளோ இருக்கானே, அவனுக்கு எதாவது வந்துடுறது. நம்ம கூட ஒரு காரியம் பண்ணிட்டோம், இங்கே இருந்தாலும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஆற்றுல நம்மளை சுற்றி போடுவான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை திருமாளிகை பெரியம்மங்கார் அப்படியே வாசலில் நிற்காச்சு இல்லை உள்ளே வந்து சுற்றி போடுவான். அடிக்கடி குழந்தைகளாக குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் பெரிய எனக்கு கூட உபன்யாசங்கள்லாம் முடிஞ்சு வந்தால் அப்படி ஒரு திருஷ்டி போடுவான். ஏன் அப்படின்னா அந்த திருஷ்டி போடுவதனால யார் கண்டாவது பற்றுவோம், யார் கண்டாவது எச்சில் போட்டிருக்கோம், யார் கண்டாவது பார்த்து பெருமையை பார்த்து பராமப்பட்டிருப்பான். அவருடைய திருஷ்டி எம்பெருமான் நம்ம மேலே விழுந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவா, ஒரு ஆரத்தி கரைச்சி ஒரு கற்பூராத்தி காமிச்சு பண்றாடணும் தாய் தான் அம்மா. அதுபோலே அது எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வருமோ என்று அஞ்ச வேண்டாத அவனிடத்திலே அச்சத்தை கொண்டு, அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, சர்வரக்ஷகன் சர்வேஸ்வரன். நம்ம போய் அவனுக்கு ரட்சிக்க போறதில்லை, அவனாலே ரட்சிக்கப்படுகின்ற பொருள் தான் நாமும். ஆனால் அந்த பிரேமதசையில், அதாவது எம்பெருமான் மேலே கொண்ட அளவு கடந்த ஆசையினாலே மேன்மேலன எண்ணமாட்டாமல் மனம் உருகும்படியான நிலை. இதுக்கு என்ன போல? மனம் உருகும்படியான நிலை. என்ன நிலை? அப்ப ஞான நிலைனா என்ன? எம்பெருமான் ரட்சகன், எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுபவர்கள் நாம் என்பது ஞான நிலை. அடுத்தது நாம் ரட்சகன், எம்பெருமான் ரட்சிக்கப்படும் பொருள். இப்படி எப்படி மாறுது பாருங்க. முதல்ல என்னது? எம்பெருமானே ரட்சகன், அவன் கீழே இருப்பவர்கள் நாம் எல்லாம் ரட்சிக்கப்படும் பொருள் என்று இருப்பது ஞான நிலை. இப்போ எப்படி மாறி போச்சு? அவனை ரட்சிப்பதற்கு ரட்சகன் யாரு? நாம் ஆயிடுறோம். யாரு? பல்லாண்டு பாடுபவர்கள், எம்பெருமானுடைய குணானுபவத்தை பல்லாண்டு பாடுபவர்கள், மங்களாசாசன பரராகிற நாம்.
நம்ம என்ன ஆயிடுறோம்? இப்போ நாம் ரட்சகன் ஆயிடுறோம், அவன் ரட்சிக்கப்படும் பொருளாக ஆகின்றோம். இதுதான் ஞான திசை, பிரேம திசை. காப்பவனாகிற அவனிடத்தில் காக்கப்படுபவன் என்னும், காக்கப்படுபவனான தன்னிடத்தில் காப்பவன் என்றும் தன்மைகள் மாறி கிடக்கும் என்றபடி ஞான திசையில் பிரேம திசையில். இதற்கு அர்த்தத்தை காற்றார். முன்னாடி சூத்திரம் சொல்லிட்டார். ஞான திசை, பிரேம திசை, மங்களாசாசனம் சொரூப விருத்தம் அன்னோ எண்ணில் ஞான திசையில் பிரேம தசையில் என்னன்னு சொல்றது. இப்ப இந்த சூத்திரத்தில், அதாவது 245வது வாக்கியத்தில் அதை விவரித்து காட்டுகிறார். முன் வாக்கியத்தில் சொன்ன அர்த்தத்தை மேலும் தெளிவுபடுத்துகிறார். 245 என்ன? அவன் சொரூபத்தை அனுசந்தித்தால் அவனை கடகாக கொண்டு தன்னை நோக்கும் சௌகுமாரியத்தை கண்டால் அனுசந்தித்தால் தன்னை கடவனாக்கி கொண்டு அவனை நோக்கும். 245வது வாக்கியம். நான் இன்னொன்று சொல்கிறேன். வாக்கியம் முன்ன பின்ன இருக்கும். உங்கள் புத்தகத்துக்கும் எனக்கும் வியாக்கியானம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் அதை குறித்து கொள்க. அதை மனசில் வச்சுக்கோ. சுவாமி இந்த சூத்திரம் விட்டுட்டே, இந்த வாக்கியம் விட்டுட்டீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னால் உங்கள் புஸ்தகத்தில் இருக்கிற வாக்கியம் வேறையாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய புத்தகத்தில் இருக்கிற வியாக்கியானத்தோடு நான் சேர்த்து சொல்கிறேன். இருக்கட்டும். அவன் சொரூபத்தை அனுசந்தித்தால், அதாவது பிரணவத்திலே, அதாவது திருமந்திரத்தினுடைய ஒரு திருமந்திரம் 3 பதமாக இருக்கு. ஓம் நமகா நாராயணாயான் 3 பதமாக இருக்கு. அதிலே நமகா ஓம் என்கிற பிரணவத்தில் முதலெழுத்தான ஆ என்கிற எழுத்து, ஆ உ மா சேர்ந்தால் பிரணவம். அந்த ஆ என்கிற எழுத்து அது எப்படி? அந்த ஆ என்கிற எழுத்து எதை குறிக்கிறது? அவரக்ஷணே என்கிற எழுத்து என்கிற தாத்துவிலிருந்து, என்கிற ரூட்டிலிருந்து வந்தது ஆ. அவரக்ஷணே ரட்சிப்பவன் என்கிற பொருளிலே ஆ என்கிற எழுத்து வந்திருக்கு. அதனால்தான் வள்ளுவன் திருக்குறளில் எடுக்கும்பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆ என்கிற எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதில் 3 எழுத்து காட்டுற அ க ர 3. ஏன்னால் சம்ஸ்கிருத பிரகாரம் யா ரா லாவான் தனியாக பிரியுது. ஆக இருக்கட்டும். ஆக அகர முதல எல்லாவற்றிற்கும் முதலெழுத்து எப்படி ஆவாகிறதோ, எல்லா சொல் எடுத்தாலும் அது ஆ என்கிற எழுத்திலேருந்து தான் தொடங்குறது. அதற்கு மேலே ஆதி பகவன் முதற்றே உலகு, சர்வேஸ்வரனான ஜெகத்காரண பூதனான எம்பெருமானிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது என்று வள்ளுவனும் சொல்கிறான். அவன் உலகுக்கெல்லாம் காரணம், அவன் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன். நன்மை 3 விஷயம் இருக்கும். எல்லாம் வல்லவன் யாரு? சர்வேஸ்வரன். எல்லாம் அறிந்தவன் சர்வேஸ்வரன். அதுக்கு உலகுக்கெல்லாம் காரணம். 3 காரணத்தினாலே அவன் ரட்சகன் என்பது சித்தமாக அப்படி என்னும் கூறுகிறது. அகாரம் அவரக்ஷண என்ற தாதுவிலிருந்து உண்டானதாக எல்லாவற்றையும் காப்பவன் என்று சொல்லுகிறது. ஆக எல்லாம் அறிந்தவனாய், எல்லாம் வல்லவனாய், அனைத்தையும் காப்பவனான அவருடைய தனித்தன்மைகளை எண்ணினால் தான் விரும்பாதவற்றை போக்குகிறவன் அவனே என்று எண்ணி, நம்ம யாரு? குறைந்த அறிவுடையவன், குறைந்த சக்தி உடையவன், தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வதற்கு தகாதபடி. இந்த 3 நம்மளால முடியாது. இந்த 3 அவன் நிறைஞ்சவன், நம்மளால அந்த 3 முடியாது. தகாதபடி பிறர்வசப்பட்டவனான தன்னை அவனை கொண்டு காத்து கொள்வான் என்று பொருள். திருமகள் தாம் தொடர்ந்து சிவந்து காட்டவே என்கிற ரீதி கூசி பிடிக்கும் மெல்லடிகள். எம்பெருமானே சௌகுமாரி. இப்போ எம்பெருமானே ஆயிரத்திலே சொல்லப்பட்டதானால் அவன் ரட்சகன் தெரியுது. அதனாலே அது ஞான தசையில். இப்போ பிரேம தசைக்கு என்ன சொல்றால்? திருவடிகள் தான் தொட சிவந்து காப்பவே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதாவது எம்பெருமான் திருவடியை பெண்களுடைய கை சுமாராகவே மித்தென்று இருக்கும். அது பெரிய பிராட்டியான திருக்கைகள்லாம் கேட்கவே வேண்டாம், அவ்வளவு மென்மை. அப்படிப்பட்ட திருவடி, அப்படிப்பட்ட மென்மையான கைகளினாலே பெருமானுடைய திருவடியை பிடிச்சு விட்டா அந்த இடம் சிவந்து விடுமா எம்பெருமானுக்கு.
அவ்வளவு சௌக்குமாரியமா. இதைத்தான் சுவாமி இப்போ ஆழ்வார் காட்டார். தசரதன் புலம்பல்ல இவ்வாறு நடந்தனை எம்மிராவோ. அந்த கல்லெல்லாம் கல்லும் முள்ளும் நிறைஞ்ச அந்த காட்டிலே எப்படி நடந்து போவேன்? உன்னுடைய திருவடிகள் எவ்வளவு மென்மையான திருவடிகள், எப்படி நடந்து போவேன் என்று தசரதன் புலம்புகிறான். அதுபோல பேசினாலும் இப்போ பிடிச்சா கண்ணி போடப்படல, அவன் மென்மையை பேசினாலும் கூட அது கன்றி போகுமா, அவ்வளவு மென்மை என்று எண்ணும்படியான அவனுடைய மென்மையை எண்ணினால், இப்போ அவன் ரட்சகன் என்று எண்ணினால் மங்களாசாசன் வேணும். அவன் சௌகுமாரியத்தை எண்ணினால் என்ன வேணும்? அவனுக்கு பல்லாண்டு பாடணும். அப்படி அவன் எல்லாம் வல்லவன் முதலான அவனுடைய மேன்மைகளை மறந்து காக்கப்படுபவனாக அவனையும் காப்பவனாக தன்னையும் எண்ணி அவனுக்கு பல்லாண்டு பாடுவான் என்று கருத்து. இவ்விடத்தில் சௌகுமாரியத்தோடு சௌந்தர்யத்தையும், சௌகுமாரியம் என்றால் மென்மை, கூசிப்பிடிக்கும் மென்மை சொல்லுமா இல்லையா? சௌகுமாரியம் ரொம்ப சுகமாக இருக்கிற சௌகுமாரியம். அதற்கு மேலே என்னது? இன்னொன்று என்ன? சௌந்தர்யத்தையும் சேர்த்து சொல்லவில்லை. ஆனாலும் அதுவும் பல்லாண்டு பாடுவதற்கு காரணமாகையாலும் மேல் வாக்கியங்களில் சொல்லுகையாலும் சௌகுமாரியத்தை சொன்னது சௌந்தர்யத்தை சொன்னதற்கும் உபலட்சணம். சௌந்தர்யம்னா திருமேனி அழகு. எம்பெருமானுடைய மென்மை தன்மைக்கு ஒரு பல்லாண்டு, அல்லது எம்பெருமானுடைய சௌந்தர்யத்திற்கு அழகு திருமேனிக்கு பல்லாண்டு என்றும் இந்த இடத்துல காட்டலாம். அதற்கு மேல இவ்வண்ணமாக அவனுடைய மென்மை அழகு முதலானவற்றை கண்டு கலக்கமடைந்து, இப்போ ஆழ்வாருக்கு என்ன, மங்களாசாசன பெரியாழ்வார் முதலான ஆழ்வார்களுக்கு என்னாச்சு? அந்த அழகை பார்த்தா, அழகை பார்த்த உடனே அவருடைய அழகு குணங்கள் சௌந்தர்யம் முதலானவை பார்த்துட்டு கலக்கமாயிட்டு என்ன பண்றோன்னு தெரியல. அப்படி படுத்துறது இந்த பெருமானுடைய சௌந்தர்யம். அப்படி கலக்கமடைந்து காப்பவனான அவன் எல்லாம் வல்லவன் என்பதை மறந்து ஜீவன் அவனை காக்க முயல்வான் என்னும் இந்த அர்த்தத்தை யாரிடத்துல பார்த்துருக்கோமா? சுவாமி நீர் என்ன சொன்னீர்? அவன் காக்கப்படுபவன் அப்படின்னு சொன்னீர். நாம் காப்பவன், அவன் காக்கப்படுபவன் சொன்னீர். சரி, அந்த மாதிரி யாரானு பண்ணியிருக்காளா அப்படின்னு கேட்டதுக்கு தான் வாக்கியம் 246 ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். பெரிய யார் யார் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணார்கள். அதாவது அவனுடைய உயர்வை பார்த்து, அவனுடைய சௌகுமாரியத்தை பார்த்து எம்பெருமானுக்கு வந்துருமோ அப்படின்னு அவனை தாழ்வாக, அவனை காப்பாற்றப்படும் பொருளாக நினைத்து, தன்னை காப்பவனாக நினைத்து யார் யார் மங்களாசாசனம் பண்ணார் அதை சொல்றார். வாக்கியம் 246. இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் விஸ்வாமித்ரன் ஸ்ரீ தண்டகாரண்ய வாசிகளான ருஷிகள் திருவடி மகாராஜர் ஸ்ரீ நந்தகோபர் ஸ்ரீ விதுரர் பிள்ளை உரங்கா வில்லிதாசர் தொடக்கமானவர்கள் பக்கலில காணலாம். இப்படி தொடக்கமானவர்கள் இந்த மாதிரி பல பேர். யார் யார்? இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியை சொல்லுகிறது. அதில் அவர் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டை மனம் புரிந்து கொண்டு மிதிலிருந்து அயோத்திக்கு திரும்பி எழுந்த போது பரசுராமன் வந்து தோன்றினான். பரசுராமன் வந்தான். பரசுராம கர்வபங்கம் ஆச்சு. அப்படி அந்த இடத்துல தாடகையையும் அவருடைய குமாரனான சுபாகுவையும் கொன்று தாடகையின் மகனாக மாரீச்சனை வெகு தூரத்திற்கு அடித்து துரத்திய அவருடைய வல்லமையைத்தான் தெளிவாக அறிந்திருந்தார். தாடகாவத்தை தெரிஞ்சிட்டார் யாரு? தசரதன். அதுக்கப்புறம் சுபாகுவை ஓட்டது தெரியும், மாரீச்சனை சுபாகுவை அழித்தது தெரியும். இதெல்லாம் கேள்விப்பட்டார் யாரு? தசரதன். ஆனால் ராமபிரானுக்கு என் வருமோ என்று ராமபிரானுடைய இளம் பிராயத்தையும், அந்த வயசு சின்ன வயசு மென்மையையும் பார்த்து ஆழ்வார் தசரன் என்ன சொல்றார்? ஜக்ஷத்ரதோஷாத் பிரசாந்தஸ்ய த்வம் பிரமணச்ச மகாயசாக பாலானாம் மம புத்ராணாம் அபயம் தாது மர்கசி. நீர் அரசர்கள் மீது கொண்ட கோபத்தை அடக்கியவராய்,
பெரும் புகழாய் அந்தணராகவும் இருக்கிறேன். ஆகையால் சிறு பிள்ளைகளால் என் மைந்தர்களுக்கு அபயமளிக்க வேண்டும் என்று சரணம் புகுந்தார். அதற்கு பரசுராமர் ராமன் மேல் கோபப்படுவதைக் கண்டு உயிர் நீங்கினவர் போல் ஆகினார். ராமபிரான சொல்றார். தசரதன் பார்த்தான் இந்த பரசுராமருக்கு கோபம் ஜாஸ்தியா எடுத்து உடனே புலம்பரார் யாரு? தசரதன். இவன் வந்திருக்கிறது யாரு? சாட்சா சர்வேஸ்வரனான எம்பெருமான் ராமாவதாரம் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது கதோ ராம இது ஸ்ருத்வா ஹிருஷ்டா பிரமுததோ நிருபஹ புனர்ஜாலம் ததாமேனே சுதாராத்மானம் ஏவசா. இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது தசரதன் இத்தனை தாடயவதன் சுபாகு மாரீஜன் முதலான வல்லமையை தெரிந்து கொண்டார். ஆனாலும் ரமபிரானுடைய மென்மையை பார்த்து இளவயசையும் பார்த்து இந்த குழந்தைக்கு எது வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு மங்களாசாசனம் பரசுராமன் ராமனிடம் தோல்வியுறச் சென்று விட்டான் என்று கேள்வியுற்ற தசரன் சந்தோஷம் அடைந்தான், கொண்டு பேரானம் அடைந்தான். தானும் தன் பிள்ளைகளும் மறுபிறவி அடைந்ததாக எண்ணினான் தசரதன். ஆக பரசுராமன் தோற்று திரும்ப போனான் என்று கேட்ட பிறகு தானும் தன் பிள்ளைகளும் மறுபிறவி எடுத்ததாக எண்ணினார் என்றோ. ஆக இவ்விடத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்? தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை மங்களாசாசனம் பண்ணினார். அதாவது காக்க சர்வேஸ்வரனான சர்வலோக ரட்சகனான எம்பெருமான அவருடைய அவதாரம் தான் ராமபிரான். இருந்தாலும் மனுஷியாவதாரத்திற்கு ஏற்ப தசரதன் கலங்கி இப்படி மங்களாசாசனம் பண்ணான். அதற்கு மேலே ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் சீதா பிராட்டிக்கு என்ன இன்னொரு திருநாமம்? ஜனகராஜன் திருமகள். அப்படி சீதா பிராட்டியை சொல்லுகிறது. இவள் நேரடியாக ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் அறிந்தவளாயிருந்த போதிலும் எல்லாம் யாருக்கு தெரியும்? சீதா பிராட்டிக்கு ராமபிரானுடைய பெருமைகள் எல்லாம் தெரியும். இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமணம் பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்காக திருமேனி முழுவதையும் அலங்கரித்து கொண்டு அவருடைய தசரத மகாராஜ அரண்மனைக்கு எழுந்துள்ளான். யாரு? ராமபிரான். அப்போ அவருடைய அழகிலே தோல்பித்து இவனுக்கு ஆபத்து வராமல் இருக்க வேண்டும் என்று அவர் மீது உள்ள காதலாலே கலக்கமுற்று. யார் மீதே? ராமபிரான் மேலே உண்டான காதலினாலே கலங்கினாள். ஏன்னால் இவர் திருவாபரண அழகு, அந்த பட்டாபிஷேகம் ஆப்போறது அப்படின்னா அதுக்கேற்ற அலங்காரங்களை பண்ணிட்டு போடுவோம். அந்த அலங்காரங்கள்லாம் பார்த்தால் இவருடைய பெருமையை பார்த்தால் இவருடைய வீரத்தை பார்த்தா தெரியும். ஆனாலும் அந்த கண்திருஷ்டி வாராமல் இருப்பதற்காக பதிசம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவராஜன் மங்களானி அபிதத்யுஷி. கணவனான ராமபிரானால் கௌரவிக்கப்பட்ட கருத்த கண்களை உடைய சீதா பிராட்டி மங்களாசாதனம் செய்து கொண்டே அப்படி ராமபிரானுடைய அந்த புறத்திலேருந்து அப்படி வாசல் வரைக்கும் தசரத மகாராஜன் இருக்கிற மாளிகைக்கு செல்ல தொடங்கினான். அப்படி கூடவே வாசல் வரைக்கும் வந்தான். நம்மாத்தில் கூட எங்கேயா நம்ம வெளியில் போனோம்னா அது ஒரு விஷயம் சொல்கிற சாஸ்திரங்கள்ல வாசல் வரைக்கும் வந்து யாராவது எப்போ வார்த்தை விட்டு கிளம்பி போகிறேன் போயிட்டு வரேன்னு சொன்னால் உள்ளேருந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீ அடுத்த வாட்டி வராதன்னு அர்த்தம். உள்ளே இருந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி வராதன்னு அர்த்தம். சரி கூடத்துக்கு வந்து உள்ளேருந்து கூடத்துக்கு வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி அடிக்கடி வராதீங்கோ, எப்பாவது வாங்க, நீங்கள் வாங்கோ, முதல்ல உள்ளேருந்து போயிட்டு வரேன்னா சரின்னு சொன்னால் வராதீங்கன்னு அர்த்தம். அப்படி சரி கூடத்தில் வந்து பக்கத்தில் வந்து சரி போயிட்டு வாங்க போயிட்டு வரேன்னு சொன்னால் அது பரவாயில்ல. ஆனால் வாசல் வரைக்கும் வந்து நின்று யாராவது போன்னு சொன்னால் அடிக்கடி வர வேண்டும் என்று அர்த்தமாம் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதை எடுக்கிறார் இங்கே. அதுபோல சீதா பிராட்டி வாசல் வரைக்கும் வந்து மங்களாசாசனம் செய்து கொண்டே ராமபிரானுக்கு பல்லாண்டு பாடி என்று பாடி பின் சென்று பூர்வாம் திசம் வக்ரதரோ தட்சிணாம் பாதுதே யமஹா வருணஹா பশ্চিமாமாசரம் தனஸ்து உத்தராம் திசா. இவள் சீதா பிராட்டி 4 திசைகளிலே 4 தேவர்கள் இந்த ராமபிரானை ரட்சிக்கட்டும் என்று அந்த ரட்சகனை யாரு? சர்வேஸ்வரனான சம்பெருமானாகிற ரட்சகனை
இவள் காக்கப்படுபவர்களாகிற சீதா பிராட்டி 4 திசைகளும் 4 தேவதைகள் உம்மை ரட்சிக்கட்டும் என்று அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதாவது பூர்வாந்திசம் வக்ரதரோ, கிழக்கு திக்கில் அதற்கு அதிபதியான இந்திரனும், மேற்கு திக்கில் அதற்கு அதிபதியான யமனும், தெற்கு திக்கில் அதற்கு அதிபதியான யமனும், மேற்கு பக்கத்தில் அதற்கு அதிபதியான வருடனும், வடக்கு திக்கில் அதற்கு அதிபதியான குபேரனும் ரட்சிக்கட்டும். 4 பக்கத்திலேயும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்கிற 4 பக்கத்திலேயும் 4 தேவதைகள் எம்பெருமானே ரட்சிக்கட்டும் என்று 4 திக்பாலர்களையும் ரமபிரானை காப்பவர்களாக எண்ணினாள். இது சீதா பிராட்டிய வைபவம். இப்போ தசரத சக்கரவர்த்தி, அடுத்ததாக ஜனகுமாரின் மகள் 2 பேர் ஆச்சு. அதற்கு மேலே ஸ்ரீ ஜனகராஜன். இப்போ இந்த ஜனகராஜன் ஒன்று எடுத்துட்டு ஜனகராஜன் திருமகள் என்று சீதா பிராட்டியை சொல்லி இதை 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஜனகராஜன் திருமகள் என்று சீதா பிராட்டி, ஜனகராஜன் என்று ஜனகராஜனையும் ஜனகராஜன் என்றும் திருமகள் என்றும் பிரித்து இருவராக்கி கொள்ளக்கூடும். அப்போது ஸ்ரீ ஜனக மகாராஜர் சிவனுடைய வில்லை ஒடித்ததினாலே, தருர்பங்கம் பண்ணினாலும் அப்படி ஒடித்ததாலே ஸ்ரீ ரமபிரானுடைய வல்லமையை நேரே கண்டிருந்தார். யாரு? ஜனகன். அந்த வில்லை ஒடிக்கும் பொழுதே தனுர் பஸ்யான் விஸ்வாமித்திர சொன்னார், தனுசை பாரு. இவன் பார்த்தான். அவன் எடுத்த வில்லை எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அதுக்குள்ள உடஞ்சி போச்சு. எத்தனை மைக்ரோ செகண்ட்குள்ள உடஞ்சி போச்சு. அதை கேட்டாலாம். அப்ப எடுத்ததை பார்த்தா உடஞ்சி சத்தத்தை கேட்டானா எவ்வளவு வல்லமை பொருந்தவனா இருந்திருப்பான், எவ்வளவு வீரமுடையவனா இருந்திருப்பான் என்று தெரிந்திருந்தாலும் என்ன பண்ணினா, இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா பிரதீச்சைனாம் பத்ரம் தே தே ஹே ராமபிரானே, இயம் சீதா இந்த சீதையானவள் மமசுதா என்னுடைய பெண். ஏனென்றால் உலகத்திலேயே வைராக்கியத்திலே தலை சிறந்தவர்கள் 3 பேர் சொல்றார். ஒன்று பீஷ்ம பிதாமகன், மத்தொன்னு ஹனுமான், மத்தொன்னு ஜனகராஜன். இந்த ஜனகராஜன் வைராக்கியத்திலே சிறந்தவன். ஒரு சமயம் இந்த பாடசாலையில் படிக்க போயிருந்தான் ஜனகராஜன். இந்த அங்கே அந்த கால பாடசாலையில் எல்லா பசங்களும் ஒன்றா தான் படிப்பான். ராஜகுமார்களாக இருந்தாலும் சரி, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற க்ஷத்திரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிப்பான். அப்போ பண்ணும்பொழுதோ அங்கே வாத்தியார் இந்த ஜனகனுடைய வைராக்கியத்தை காட்டணுங்கிறதுக்காக அந்த நெருப்பை முட்டினாராம் தூரத்தில். உடனே எல்லா பசங்களும் ஓடி போயிட்டான். ஜனகராஜன் மட்டும் உட்காந்துருந்தான். ஏன்னா அவன் தான் இளையராஜா. இப்போ அவன் தான் அரசுக்கு வர வேணும். அப்படி இருக்க அங்கே பத்திட்டு எரியறது, இங்கே உட்காந்துருக்கியேன்னு கேட்டானாம். யாரு? வாத்தியார். அதுக்கு ஜனகன் சொன்னானா, ஆமா சுவாமி, எம்பெருமான் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தான், இத்தனை நாள் வச்சுக்கோன்னு கொடுத்தான். அதை விட்டு அவன் எடுத்துட்டு போறான். கொடுத்ததோ அவன் தான், எடுத்துட்டு போதும் அவன் இஷ்டம். அதில் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு ஜனகராஜன் வைராக்கியத்திலே தலை சிறந்தான ஜனகராஜன் மமசுதா என்னுடைய பெண் என்று சொல்லும்படியாக, இயம் சீதா சகதர்மச்சரீதவா நீ தேவரீர் பண்ணுகின்ற தர்ம காரியங்களுக்கு கூட இருப்பா. பத்ரம் தே பிரதீச்ச சைனாம், பத்ரம் தே பிரதீச்ச சைனாம் கையாலே கையை பிடியும். அப்படி பழியும். பத்ரம் தே தே உனக்கு பத்ரம் மங்களம் உண்டாகட்டும். இப்போ ஜனகராஜன் என்ன சொல்றான்? பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா என்னுடைய பெண்ணானந்த சீதை சிறப்புடை இவளை கைப்பிடிப்பீராக என்று பாணி கிரகணம் செய்து கொள்ளும் பொழுது சொன்ன வார்த்தை. ஆக தசரத சக்கரவர்த்தி, ஸ்ரீ ஜனகராஜன், ஸ்ரீ பெரிய ஜனகராஜன் திருமகள், இப்படி சீத்தையோடு சேர்ந்த ராமனின் அழகையும், சீதா விவாகத்துக்கு முன்னாடி விவாகம் ஆன பிறகு சீதையோடு சேர்ந்த ராமனின் அழகையும் அந்த ராமபிரானுடைய மென்மையும் கண்டு கலக்கமுற்று இந்த சேர்க்கைக்கு ஒரு தேங்கும் நேரக்கூடாது என்று பத்ரம் தே மங்களம் உண்டாகட்டும் என்று சொற்களால் மங்களாசாசனம் பண்ணினார் என்று பொருள். இதற்கு மேலே இன்னும் ஒரு 10-15 பேர் இருக்கா.
என்ன என்பதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போமாக. அடியார்கள் வாழ ரங்க நகர் வாழ கடகோபம் தந்தமிழோல் வாழ கடல் சூழ்ந்த மனுரகும் வாழ மணவாட மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிரம்